வந்தவாசியில் ஃபேமஸ் பஸ்ஸி டாக்டர் கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எங்கள் பாட்டி வீடு, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா ஊர் வந்தவாசி தான். அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அதனால மேல்மலையனூர் நோக்கி போயிட்டு இருக்கேன். போற வழியில பொன்னூர் என்ற ஊர்ல ஜெயின்ஸ் கோயில் பார்த்தேன். அதை விசிட் பண்ணலாமா? இதுதான் பொன்னூர் ஜெயின்ஸ் கோவில். இந்த மலையில ஆச்சாரியார் குந்தகுந்தர் தவம் இருந்து திருக்குறள் எழுதினதா சொல்றாங்க. இந்த மலையில அவரோட கால் தடம் பட்டு அச்சு இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க இந்த கோவிலை போய் விசிட் பண்ணலாம். இதுதான் கோவில், ஆனா இப்ப மூடி இருக்கு. அதனால இப்ப நம்ம ஆச்சாரியார் குந்தகுந்தரோட சிலைய பார்ப்போம். திருக்குறள் எழுதினாருன்னு சொன்னோம் இல்லையா, ஆச்சாரியார் குந்தகுந்தரோட சிலை இதுதான். இவரை பின்பற்றி வந்தவங்களோட போட்டோஸும் இங்க இருக்கு. ஆச்சாரியர் குந்தகுந்தர் சமணத்தின் பிரிவான திகம்பர துறவியும் ஆச்சாரியரும் மற்றும் தத்துவ அறிஞரும் ஆவார். இவர் சமயச்சாரம், நியாயசாரம், பஞ்சஸ்திதிகாயசாரம், பிரவசனசாரம் போன்ற சமண சமய தத்துவ நூல்களை இயற்றியவர். இவர் ஆந்திர பிரதேசத்தின் கொண்டகுந்தா கிராமத்தில் பிறந்தவராக கருதப்படுகிறார். திகம்பர ஜைன ஆச்சாரியர்களின் பாரம்பரியத்தில் இவர் மிக உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளார். திகம்பர சமணர்கள் அனைவரும் வேதம் படிக்க தொடங்கும் முன் இவருடைய பெயரை சொல்கிறார்கள். இவர் தனது பெரும்பாலான நேரத்தை தமிழ்நாட்டின் பொன்னூர் மலைகளிலும் பின்னர் வாழ்க்கையின் ஒரு பகுதியை கர்நாடகாவின் ஷிமோகா, குண்டாத்ரியிலும் கழித்தார். ஒரு தவம் வந்தார் சொன்னோம் இல்லையா, இதை சித்தரிச்சு வரைஞ்ச போட்டோஸ் தான் இது. இப்போ நான் அந்த கோயிலை போய் விசிட் பண்ண இல்லையா, அதனால அங்க இருக்கிறவங்க வந்துட்டு இந்த 3 புக்கையும் நான் படிச்சு தெரிஞ்சுக்கணுன்றதுனால எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினாருன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்க ஆச்சாரியார் குந்தகுந்தர் எழுதினாருன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மேல்மலையனூரை நோக்கி டிராவலை கண்டினியூ பண்ணுவோம்.